ஆனந்த்ராஜ் சாருடைய டீனேஜ் பருவ வீடியோ வந்து ஒன்று வந்திருக்கு. ஆனந்த்ராஜ் என்பவரை அறிமுகப்படுத்துறோம். ஆடங்கோப்பன் தாமரை பாட்டில தலைமுழுக. யார் இந்த கண்ணன் ரவி? யாருங்க அந்த கண்ணன்? கதை சொல்லணும், படம் பண்ணணும், டைரக்ட் பண்ணணும், இவங்களோட போராடுறதே எனக்கு பெரிய வேலையா இருக்கு. இதை கோத்து விட்டது நீங்க தானே சார். கண்ணன் ரவி எனக்கு ராபர்ட் நீரோ பார்க்குற மாதிரி இருக்கும். கண்ணன் ரவி பார்த்தா எனக்கு அன்டச்சபிள் வில்லன் மாதிரியே எனக்கு. ஒரு பெரிய நடிகரோட படம் ஜெயிக்கிறதுக்கு இவங்க எல்லாம் தூக்கி நிறுத்தினாதான் அந்த படம் வந்து கண்டிப்பா ஜெயிக்கும். இவனை நானும் ஒரே ஸ்டேஜில் இருக்கும்போது அவனோட ஏன்பா போறான், அவன் ரொம்ப கெட்டவன் பண்ணாங்க. 25 வருஷத்துக்கு முன்னாடி பாண்டிச்சேரியில இருந்துட்டு தண்ணி போடாம ஒருத்தர் இருக்கிறாருன்னா அப்ப வந்து அந்த ஊர் பேரை கெடுக்க வந்தவர். தமிழ்நாடு இந்த ஈவெண்ட் ரொம்ப அழகா பண்ணிருக்கீங்க. உங்க மொத்த டீமுக்கு வாழ்த்துக்கள். ஆனந்த்ராஜ் தோத்துக்கிட்டே இருக்கியேடா டைலாக எந்த அரசியல்வாதிக்கு டெடிகேட் பண்ணாரு தெரியுமா? உங்க மைண்ட்ல இந்த டைலாக்க யாரு வராங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. நாங்க அடுத்த எபிசோட்ல சொல்றோம். Title sponsor Barack and KR Group, Mr. Kannan Ravi. Co-presented by Attica Gold Company, India's #1 gold buyers. Powered by Matic, the Idiapa Mission Company. Akkad Housing, creating environment for joyful living. Associate sponsor Jayachandran. குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவை அனைத்தும் ஒரே இடத்தில். Archie Royal Gulab Jamun Mix, the great leader based on the true story. மற்றும் Vishy Skincare. Special partner Visby Financials. Travel partner Lee Phonix Holidays Private Limited. Radio partner KRLF. The next award யார் வர போறாங்க? ஃபர்ஸ்ட் பிரசன்டர் நம்ம வெல்கம் பண்ணிடலாம். பராக் KR Group திரு கண்ணன் ரவி துபாயில் தடம் பதித்த ஒரு தமிழரின் தன்னம்பிக்கை முத்திரை. 1000 ரூபாயுடன் திட்டக்குடியில் இருந்து கிளம்பிய அந்த இளைஞன் இன்று 1000 கோடி திர்ஹம் சாம்ராஜ்யத்தின் தலைவன். உலகை வென்ற தமிழன் KRG Group மிஸ்டர் கண்ணன் ரவி 7 வயதில் தந்தையை இழந்தார். படிப்பை பாதியில் விட்டுவிட்டு வறுமையுடன் போராடியவர். அவன் அவ்வளவுதான் என சொந்தங்களால் உதாசீனப்படுத்தப்பட்டவர். ஆனால் 1000 ரூபாய் கையில் நம்பிக்கை மட்டும் மனதில் கொண்டு 35 வருடங்களுக்கு முன் துபாய்க்கு வந்தார். ஆபீஸ் பாயாக வாழ்க்கையை தொடங்கி PRO மேனேஜர் என படிப்படியாக முன்னேறியவர். அத்தனை அனுபவங்களையும் கொண்டு அதன் பிறகு அடித்தது மெகா சிக்ஸர். ரியல் எஸ்டேட் தொழிலதிபராக அவதாரம் எடுத்தார். தொட்டதெல்லாம் துலங்க ரியல் எஸ்டேட், கன்ஸ்ட்ரக்ஷன், ஃபயர் ஃபைட்டிங், அலார்ம்ஸ், லிப்ட் மற்றும் எஸ்கலேட்டர் தயாரிப்பு என பல நிறுவனங்களை துவக்கினார். வித்தியாசமான அணுகுமுறை, வெளிப்படையான வியாபாரம் என ஒவ்வொரு துறையிலும் உச்சம் தொட்டார். வியாபாரத்தை தாண்டி 2 படங்களை தயாரித்து சீமா 2024 and ஐஃபா 2024 விருதுகள் என பல விருதுகளை வென்று வைக்கிறார். ஜீவா நடிப்பில் தலைவர் தம்பி தலைமையில், பிரபுதேவா நடிப்பில் பிரம்மாண்ட படம், உமாவதி ராமையா மற்றும் கௌதம் கார்த்திகே வைத்து தலா ஒரு படம் உள்ளிட்ட 7 மெகா பட்ஜெட் படங்கள் இவரது லைனப்பில் காத்திருக்கின்றன. தமிழ் சினிமாவின் உச்ச நட்சத்திரங்களின் படங்களும் இவற்றில் அடக்கம். தமிழை தாண்டி மலையாளம் மற்றும் தெலுங்கிலும் தரமான படங்களுடன் தன் மகன் தீபக் ரவியுடன் கால் பதிக்கவிருக்கிறார் கண்ணன் ரவி. வியாபாரத்தில் சர்க்கிள் இல்லாமலா? மே ஐ கம் இன் என்று 1000 கோடி ரூபாய் நஷ்டத்துடன் கோவிட் என்ட்ரி கொடுக்க குட் பை என சிரித்த முகத்துடன் வழி அனுப்பினார் கண்ணன் ரவி. புதிய யுக்திகளுடன் மேலும் சிறகு விரித்தது கண்ணன் ரவியின் நிறுவனம். கண்ணன் ரவியின் சமீப உற்சாகம் பராக் உணவகம். உலகமே விரும்பும் சுற்றுலா தலம் துபாய். அங்கு துபாயே விரும்பும் பிரம்மாண்ட உணவகமாக இருக்கிறது பராக் ரெஸ்டாரண்ட். துபாயில் முதன்முறையாக இந்திய ஐரோப்பிய வகை உணவுகள் அனைத்தும் ஒரே இடத்தில் கொண்டு வந்தார். துபாய் வரலாற்றில் உணவகத்துக்கான ஒரு பெஞ்ச் மார்க்கை அமைத்து ட்ரெண்ட் செட்டராக மாறியிருக்கிறார் கண்ணன் ரவி. சாதாரண மக்கள் முதல் சர்வதேச பிரபலங்கள் வரை வரிசை கட்டி நிற்பது பராக் ரெஸ்டாரண்டின் ஸ்பெஷல். ரசிகர்களின் ஃபேவரிட்டான சினிமா செலிபிரிட்டிகளுடைய துபாய் ஃபேவரட் பராக் ரெஸ்டாரண்ட். தொழிலதிபர் கண்ணன் ரவிக்கு இன்னொரு முகமும் உண்டு. உலக மக்களின் சமூக நலன் மற்றும் ஒற்றுமைக்கான பங்களிப்பில் முக்கியமானவராக திகழ்கிறார். துபாய் மக்களுக்கு மதம் கடந்து உதவுவதாகட்டும், பிறந்த மண் திட்டக்குடியை கொரோனா சமயம் அரவணைத்ததாகட்டும், கர்ணன் ரவியாகவே வலம் வருகிறார் இந்த திட்டக்குடி தமிழன்.
நம்பிக்கை துரோகத்தால் பலமுறை வீழ்ந்து நம்பிக்கை நாயகனாக மெளிரும் தமிழனின் போர் குணத்துக்கு ஒரு உதாரணம் கேஆர்ஜி குரூப் மிஸ்டர் கண்ணன் ரவி. கேஆர்ஜி என்பது வெறும் பிராண்ட் மட்டுமல்ல, அது ஒரு நம்பிக்கையின் அடையாளம். தமிழ் சினிமாவின் துபாய் டார்லிங் அப்படின்னு சொல்லிடலாமா? கண்ணன் ரவி சார் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். ப்ளீஸ் ஜாயின் us on stage. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் சார், ஜோரா இருக்கேன். அண்ட் அது எங்க ஊர்லயே வந்து எங்களே கேக்குறீங்க, அதுக்கு எப்படி பதில் சொல்றதுன்னு தெரியல. நாங்க ரொம்ப நல்லா இருக்கோம் சார், நல்லா சாப்பிட்டோம் உங்க புண்ணியத்துல. ரொம்ப நன்றி சார், சுவையான சாப்பாடு. தேங்க்யூ so much. கண்டிப்பா ஆல்வேஸ் வெல்கம். யார் வந்தாலும் அந்த அண்ட் மீடியா சினிமா இது சம்பந்தமா யார் எந்த ஒரு ஹெல்ப் இல்ல எந்த ஒரு சஜஷன் அப்படினாலும் நீங்க ஃபர்ஸ்ட் ஆளா வந்து இப்ப துபாயில இருந்து வந்து ஃபர்ஸ்ட் ஆளா வந்து ஹெல்ப் பண்றது நீங்க தான். சோ தொடர்ந்து அதுக்கு வந்து எங்களுடைய நன்றிகள். அந்த வகையில தமிழ்நாடு நவீனுடைய இந்த ஒரு முயற்சி சீசன் 3 கோல்டன் கார்பெட் அவார்ட்ஸ். கண்டிப்பா சார், நிச்சயமா. அது நிறைய வருஷமா இது நான் குறைஞ்சது இன்னைக்கு இருக்கிற தமிழ்நாட்டு முக்கியமான விஐபிக்கு எல்லாம் பிள்ளையார் சொல்லி துபாய்க்கு நானாக தான் இருப்பேன். அது துரைமுருகன் சாராக இருக்கட்டும், தமிழிசை சவுந்தரராஜன் மேடமாக இருக்கட்டும், இல்லை செங்கோட்டையன் சாராக இருக்கட்டும், மதம் கடந்து இனம் கடந்து எல்லாத்துக்கும் என்னோட வீட்டுக்கு வர விருந்தாளியாக வரவேற்று அவங்களுக்கான தேவையை செய்து நல்லபடியாக சந்தோஷமாக அனுப்புகிறேன். அது என்னோட ஹேபிட். ஸோ அடுத்து வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு அவார்ட், ரொம்ப ஸ்பெஷலான ஒரு அவார்ட். இந்த அவார்டை வழங்குறதுக்காக சாரோட சேர்ந்து ஆர்கே செல்மணி சார் அவர்களையும் மேடைக்கு அழைக்கிறோம். ப்ளீஸ் ஜாயின் us on stage. லெட்ஸ் வெல்கம் அம்மா கிரியேஷன்ஸ் திரு சிவா சார் அவர்களையும் அன்புடன் அழைக்கிறோம். இட்ஸ் a legendary award to a legend அப்படிங்கிறது தான் உண்மை. அதுக்கு கண்டிப்பாக எல்லா லெஜெண்ட்ஸும் மேலே இருக்கணும் அப்படிங்கிறது தான் ஆசை. இட் இஸ் கோயிங் டு பி அ வெரி 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 ஸ்பெஷல் அவார்ட். உங்கள் எல்லாருக்குமே என்ன மாதிரி ஆர்வமாக இருக்கும். உங்களுக்காக ஏவிதோ. விஜயகாந்தோட டை ஹார்ட் ஃபேனான அந்த பாண்டிச்சேரி பையன் சென்னை பிலிம்ஸ் இன்ஸ்டிடியூட்ல சேர்ந்தான். அங்க இவன் பண்ண பெர்ஃபார்மன்ஸுக்கு கமல்ஹாசனே எழுந்து கை தட்டினாரு. சினிமா வாய்ப்புக்காக கஷ்டப்பட்டவனுக்கு முதல் வாய்ப்பும் கிடைக்குது. மேக்கப் போட்டு ரெடியானப்போ இந்த கேரக்டர் ஹீரோவுக்கு வேண்டியவருக்கு கொடுத்துட்டோம்னு அனுப்ப உடைஞ்சு அழுதாலும் உறுதியா வந்து அடுத்தடுத்த வாய்ப்புகளை கெட்டியா பிடிச்சு அப்பவே பேன் இந்தியா ஸ்டாரா முளைச்சு 40 வருஷமா நான் ஸ்டாப் என்டர்டைன்மெண்ட் சாம்பியனா ஓடிட்டு இருக்கார் அந்த பிறவி கலைஞன். எந்த கேரக்டர் கொடுத்தாலும் வெடிக்கிற அந்த மேட் இன் இந்தியா மேன் ஆனந்த் ராஜ். என் பேரு சந்திர இல்லடா, இந்திரா. இந்திரனா யாரு? அவன் பெட்டுக்கு பெரிய பிஸ்டா. பாட்ஷாவையே கம்பத்தில் கட்டி வைத்து அடிக்கும் இந்திரன். எப்பவுமே என் வாழ்க்கையில நீ குறுக்க வரவே கூடாது. ஏடா கண்ணு, பாயாசத்துல வெள்ளம் தானே கலக்கணும். ஆமா, மறந்து போய் வழக்கம் போல வெட்ட கலந்து போட்டேன். பாயாசத்தில் பாய்சன் வைத்தாலும் மறிக்கொழுந்து வாசம் மாறாத தர்மலிங்கம். இந்த ஊர்லயே மறிக்கொழுந்து சென்று போற ஒரே ஆள் நீதான். தோத்துட்டே இருக்கியேடா என தன்னைத்தானே கலாய்க்கும் மரகதம். பயமா இருக்கா? என்ன பார்த்தாவா? லேடி போலீஸாக பட்டையை கிளப்பிய ஜாக்பாட் மானஸ்தி. நான் கண்ணி பொண்ணாவே இருந்துட்டு போறேன், போங்கடா இங்க இருந்து. அட என்னம்மா நீங்க இப்படி பண்றீங்களாம்மா என தொட்டதெல்லாம் தங்கம், சீரினால் சிங்கம். அடங்கொப்பன் தாமரபரன்ல தலைமுழுக. மொட்டை தலையும் கருப்பு கண்ணாடியுமாக அன்று இவரின் தோற்றம் கண்டு நடுங்கினர் 90s kids. நான் இவனை கோர்ட்டு கொண்டு வரேன். கோர்ட்டுக்கா? தர்மாவுடைய கோர்ட்டுக்கு. ஜாலி கேங்ஸ்டர், லேடி போலீஸ் பாடி லாங்குவேஜில் இன்று இவரின் சேட்டை கண்டு ஹார்ட்டின் குவிக்கிறார்கள் 2K kids. திரும்ப வில்லன் பண்ண ஆரம்பிச்சேன் வைய தாங்க மாட்டேன். தமிழ் சினிமாவின் டார்லிங் டான் ஆனந்த் ராஜுக்கு தங்க கம்பளம் விரித்து வரவேற்பதில் பெருமிதம் கொள்கிறது தமிழ்நாடு நாவ். கிட்டத்தட்ட 45 வருடங்களுக்கும் மேலாக தமிழ் சினிமா முடிசூடா மன்னனாக திகழக்கூடிய அவர் ஆல் டைம் ஃபேவரட், அவர் டார்லிங் திரு ஆனந்த் ராஜ் சார் அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கிறோம்.
ஆனந்த்ராஜ் சாருடைய டீனேஜ் பருவ வீடியோ வந்து ஒன்று வந்திருக்கு. அது என்னன்னு பார்ப்போம். தமிழ்நாடு மாலைவரன் அறிமுகப்பட பிடிப்புல இன்னைக்கு ஆனந்த்ராஜ் என்பவரை அறிமுகப்படுத்துறோம். யாரு அவன் பெட்டிக்க பெரிய பிஸ்டா பையனோட நண்பனா நீங்க உங்க நண்பரை பத்தி சொல்லுங்க. என் ஃப்ரெண்டு ரொம்ப நல்ல பையன் சார். இனிமே சின்ன சின்ன தப்பெல்லாம் பண்றதே இல்ல. மிகப்பெரிய வேலையில இருக்கா. என்ன பண்ணிட்டு இருக்க? காய்ச்சிக்கிட்டு இருக்கேன். நான் கள்ளச்சாராயம் காய்ச்ச கூட பல முறை கண்டிச்சிருக்கேன். அகிம்சைக்கு இன்னொரு பேரு இருக்குன்னா ஆனந்த்ராஜ் தான். எல்லாருக்கும் ஓடி ஓடி உதவி பண்ணுவான். நீங்களா உள்ள ஓடி போய் கதவை மூடிக்கிட்டா உங்களை சும்மா விட்டுருவான் அர்த்தமா? பெண்களை தெய்வமா மட்டும்தான் பார்ப்பான். என் பட்டு வேஷ்டி கசங்கினாலும் பரவாயில்ல, உன்னை கசக்காம விடுறதில்ல. காமான் டார்லிங். அடுத்தவன் காசு அது 5 பைசாவா இருந்தாலும் ஆசைப்பட மாட்டான். பாக்கெட்ல எவ்வளவு வச்சிருக்க? உங்க அண்ணன் வீட்டு சொத்து பூரா உங்ககிட்ட கொடுக்க நானா தியாகியா? உயிர் கொடுப்பான் தோழன்னு தான் அவங்க நண்பர்கள் சொல்லுவாங்க. நல்ல மூட்ல இருக்கு. என்ன கொலகாரன் ஆக்கிடாங்க. இந்த ஊர்ல நான் மட்டும் தான் நல்லா இருக்கணும், மத்தவள நாசமா போயிடணும். சந்தோஷம்பா. நீங்க எதிர்பார்க்கிற மாதிரி ஆனந்த்ராஜ் உங்களோட வாழ்க்கையை அழகாக்க ஒரு நல்ல மனைவி கண்டிப்பா உங்களுக்கு அமைவாங்க. இது தாலி இல்லடி, உன் கழுத்துல நான் போற சுருக்கு. அடடடடா, இப்படி ஒரு பையன் தான் எனக்கு மணமகனா வரணும் நிறைய பெண்கள் ஆசைப்பட்டிருக்கீங்க. அந்த மாதிரி எல்லா பொருத்தமும் சூப்பரா இருக்கு சார். ஒரு விஷயம் சொல்லணும். சொல்லுங்க சார். பாண்டிச்சேரி பேரை கெடுக்க வந்த மாமனிதர். ஏன்னா பாண்டிச்சேரியில இருந்துட்டு தண்ணி போடாம ஒருத்தர் இருக்கிறாருன்னா அப்ப வந்து அந்த ஊர் பேரை கெடுக்க வந்த கரெக்டான விஷயம். அதுலயும் வந்து அவங்க முன்னோர் தொழில் வந்து அந்த லைன்ல இருந்து தொடாம வந்திருக்கிறாருன்னா பாண்டிச்சேரி பேரை கெடுக்கிறதுக்கு வந்தவர் தானே. உண்மைதானே சார்? ரைட் சார், உண்மை சார். ராஜாபார் ஸ்ட்ரீட்ல விஜயகாந்த் சார் ஆஃபீஸில் வந்து ஒன்றா கூடுற அந்த சரணாலயத்தில் ஒரு முக்கியமான பறவை ஆனந்த்ராஜ். ஸோ அங்கேருந்து ஒன்றா பழகி பல்வேறு கதைகளை பேசி ஆனந்த்ராஜ் வளர்ச்சியை ஒரு ஸ்டெப்பாக நாங்கள் பார்த்துருக்கோம். அந்த அன்பும் அந்த பணிவும் இன்னும் மாறாமல் இன்றைக்கும் அப்படியே மெயின்டைன் பண்ணுற ஒரு நல்ல குணம் ஆனந்த்ராஜோட குணம். ஆனந்த்ராஜன் நண்பர் செல்வன் எல்லாம் ஒன்றா இந்த மேடையில் இணைஞ்சது, இந்த ஒரு நல்ல மனிதரோடு சேர்ந்து இணைஞ்சதில் எங்களுக்கு பெரிய மகிழ்ச்சி. ஏன்னா இன்றைக்கி சென்னையில் முக்கியமாக ஒரு விஷயம் கேட்டிங்கன்னா ஒரு சினிமா இண்டஸ்ட்ரியில் ஒரு அதிர்வலையம் ஓடிட்டுருக்கு. அது என்னென்னா, யார் இந்த கண்ணன் ரவி, யாருங்க அந்த கண்ணன் ரவி? ஏன்னா இங்கே எல்லாத்துக்கும் அவ்வளோ கண்ணன் ரவி பரபரப்பாக தெரியும். 7 படம் லைனப் பண்ணியாச்சு. அங்கே பல பேருக்கு யாருக்கும் புரிய மாட்டேங்குது. இது எல்லாத்துக்கும் ஒரே சென்டர் பாயிண்ட். இது சிவாவுக்கு ரொம்ப க்ளோஸ் ஆகும்னா எனக்கு தின்ன 2 பேர் 3 பேர் ரெக்கமெண்டேஷன், கதை சொல்லணும், படம் பண்ணணும், டைரக்ட் பண்ணணும், இவங்களோட போராடுறதே எனக்கு பெரிய வேலையாக இருக்குது. இதை கோத்து விட்டதே நீங்கள் தானே சார். முதல் சும்மா இருந்தவனை போய் படம் எடுக்க வச்சு ஓகே, நான் பாட்டுக்கு அக்கோடான்னு ஒரு தொழிலை பார்த்துட்டு இருந்தவிட ஓகே சரி. பாக்யராஜ் சார் ஃபேமிலி எனக்கு ரொம்ப நல்ல பழக்கம். அந்த பையன்கிட்ட சொன்னேன், எப்பா 3 கோடி ரூபா நான் பணம் ஃப்ரீயாக கூட கொடுத்துட்றேன், நான் கேட்க மாட்டேன், என்ன விட்டு இது எனக்கு தெரியாத தொழில்னு. அந்த அப்பேற்பட்ட படத்தை நல்லா ஓடலைன்னாலும் என் பேரை காப்பாற்ற வேண்டிய நிலைமையில் அன்னைக்கு வந்து உண்மையிலே சிவா சார் ஒரு மறக்க முடியாத நண்பர். அந்த ராவணக்கோட்டன்ற ஒரு ஆடியோ லான்ச்சை இன்னைக்கு வந்து தமிழ் சினிமா மொத்தம் திரும்பி பார்க்குற அளவுக்கு ஒரு படத்தை தாண்டி ஒரு 15 கோடி ரூபாய் செலவில் காட்டி, ஏன்னா நான் நிர்பந்தம், என்னை யாருன்னு காட்டிக்க வேண்டிய நிர்பந்தம். ஏன்னா தோல்வின்னா நான் தூங்க மாட்டேன். ஏன்னா இந்த துபாயில் ஒரு 6 ட்ரிப்பு -0 கிடையாது, மைனஸ்னால் அதுக்கும் கீழே. அதை பார்த்து வெளியில் வந்தவன். ஏன்னா முதல் ட்ரிப்பு சாகுறவனுக்கு மட்டும்தான் பயம் இருக்கும், அடிக்கடி சாகுறவனுக்கு அந்த பயம் இருக்காது. ஓகே சாவுனா இப்படி தாண்டான்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி ஒரு இடத்துல வந்து ஒரு உறுதுணையாக அடுத்த படம் ஏன்னா பண்ணலைன்னா என்ன முடிவு பண்ணிருப்பாங்க, ஒரு படத்தோட பூண்டி ஐட்டம் போடுறதுக்கு ஓட்டான் இதோட காலின்னு ஹிஸ்ட்ரியில் போட்டுக்கிட்டே இருப்பாங்க, கிசு அது இதுன்னு. இந்த ஃபீல்டு அந்த மாதிரி. ஸோ அதனால் எப்படியும் வந்து என்னை யாருன்னு காட்டினா வேறு வழி கிடையாது. காய்கறி மார்க்கெட்டில் வாங்குற மாதிரி 10 கிலோ வாங்குற மாதிரி ஒரு 10 படத்தை எடுப்போம். 3 ஓடும், 3 ஃப்ளாப் ஆகும், 4 ஆவரேஜ் வரும். அப்படியாவது நம்ம ஒரு நல்ல ப்ரொடியூசருன்னு சொல்லி ஒரு ப்ரூவ் பண்ண வேண்டிய கட்டாயத்தில் இது உள்ள மாட்டிகிட்டு இருக்கிறேன். அதுதான் உண்மை, வேற எதுக்காகவும் கிடையாது. இல்லை சார் வந்து படம் எடுக்கணும்னு சொல்லும்போது நான் தான் சொன்னேன், சார் சின்ன சின்ன படங்களாக புதியவங்களுக்கு வாய்ப்பு கொடுத்து ஒரு 10 படம் எடுங்க சார். அதை ஏற்றுக்கிட்டு ஆமாம் 2 பெரிய படம் 3 பெரிய படத்தை அப்படியே நிறுத்தி 10 படத்தில் 9 போய் 1 ஜெயிச்சா கூட எல்லா காசையும் எடுத்துடலாம். நிச்சயமா இப்போ நடக்கும். உங்க மனசுக்கு அப்படி தப்பாவது நல்லதா செஞ்சலாம்னு தான் சொன்னேன். கண்டிப்பா நல்ல அவரும் இன்னைக்கு வந்து புதியவர்களுக்கு சின்ன படங்களுக்கு முயற்சிக்கு ஆதரவு கொடுத்துருக்கீங்க சார். உண்மையாவே இன்னைக்கு சிறிய நடிகர்களுக்கும் சிறிய படங்களுக்கு ஆதரவு கொடுக்கறது தான் தயாரிப்பாளர்கள் இல்லாம சினிமா தவிக்குது. அதுக்கு நீங்க ஆபத்பாதமா வந்திருக்கிறீங்க. அந்த சினிமா துறையின் சார்பில் நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். அதே மாதிரி மட்டும் பெருமை இல்லை, ஆமா துபாய் வாழ் மக்களுக்கும் வந்து ரொம்ப பெருமையான விஷயம். ஏன்னா அவருக்கு
அங்கேருந்து இங்கே வர்றதை விட நாம் இங்கேருந்து அங்கே போய் நம்ம பேரை காப்பாற்றணும். அது அப்படி துபாயில் இருக்கும்போது தெளிவாக சொல்ல முடியும். அவருக்கு துபாய் தமிழர் தானே பேரே இருக்கு, துபாய் தமிழர் நிச்சயமா பேர் இருக்கு. அதே மாதிரி இந்த இடத்துல இன்னொன்று இந்த இடத்துல சொல்லிக்கணும், செல்லுமணி வச்சுட்டு சொல்லணும். அதை ஒரு இயக்குனருக்கு கொடுத்த மாதிரி வந்து செல்லுமணி அவர்கள் பெப்சி தொழிலாளர் சார்பாக ஒரு பெரிய விழா நடக்குது, சார்கிட்ட ஒரு 10 லட்ச ரூபா டொனேஷன் கேட்கணுன்னாரு. நான் ஃபோன் பண்ணி சார்ட்டு சொன்னேன், அது என்ன 10 லட்சம் தொழிலாளர் தானே கொடுக்குறாங்க, 15 கொடுங்கன்னாரு. அடுத்த நாள் காசு கொடுத்தாச்சு. இல்லை கண்டிப்பாக எத்தனையோ பேர் அந்த ஃபீல்டில் வந்து நிறையா சம்பாரித்து கோடிக்கணக்கில் வச்சுருக்குறாங்க. ஆனால் வந்து கொடுக்கறது ரொம்ப கம்மி, அது எனக்கும் தெரியும். நான் அந்த லிஸ்ட்டில் கண்டிப்பாக வரமாட்டேன் சார். அதுக்கு முன்னாடியே நஷ்டம்னா கூட முடிஞ்சளவு நம்ம இருக்கிற தொழில் நல்லபடியாக நடக்கணும்னு. அதை விட முக்கியமாக வந்து அது இவரை வந்து ஒரு கௌரவப்படுத்த எனக்கு ஒரு சரியான மேடை அமையல. நன்றி சார், தேங்க்யூ. உண்மையிலே இந்த இதுக்கு காரணம் மூல காரணம் நீங்கள். செகண்ட் வந்து செல்லுமணி சாரை பற்றி ஒரு, அதாவது ரொம்ப நாள் அவரை நான் மீட் பண்ணிட்டு இருந்தேன். எப்படின்னா ஒரு நல்ல டைரக்டர், ஒரு புது டைரக்டர், ஒரு அருமையான படத்தை, அது விஜயகாந்த் சார் மாதிரி ஒரு ஜாம்பவானை வச்சு, சரத்குமார் சார், ரம்பா, இவங்க எல்லாத்தையும் வச்சு ஒரு புது டைரக்டர் இப்படி ஒரு படம் கொடுக்குமான்னு. அந்த படத்தை பார்த்திங்கன்னா இப்போ திரும்ப வந்து ஹிட் அடிக்குது. அதான் இத்தனை வந்து டெக்னாலஜி மாறி எல்லா விஷயமும் மாறின இடத்துலையும் ஒரு டஃப்பு கொடுக்குற அளவுக்கு ஒரு படத்தை கொடுத்தது. ஒரு பொலிட்டிக்கல் அரசியல் எல்லாத்தையும் தோல் உரிக்கிற ஒரு யாருன்னா கரெக்டான ஒரு இடத்துல ஒரு அருமையான படத்தை, நிறைய படம் இன்றைக்கும் செல்லுமணி சார்னா வந்து ஹிஸ்ட்ரியில் ஒரு பேர் இருக்குது, அதில் எந்த மாற்றமும் கிடையாது. அதை தாண்டி இன்றைக்கி பெப்சின்ற ஒரு உயர்வான இடத்துல இருக்கும்போது ஒரு மிகப்பெரிய விஷயம். அதுக்கு தகுதியானவர் தான் அவர் உண்மையிலே. அது ஏன்னா அங்கே இருந்தாவே கூச்சல், குழப்பம், கலவரம், சட்டசபை மாதிரி இருக்கிற இடத்த ஒரு 3-4 பேர் சேர்ந்து அழகாக கொண்டு போகிறீங்க, நல்ல விஷயம். அதே மாதிரி சாரை பற்றி நல்லா தெரியும். நல்லா ஒரு வில்லனாக வந்ததும், ஒரு ஹீரோவாக வந்தப்பையும் ஒரு 2 படம் வந்து சூப்பராக இருந்தது. அதுக்கப்புறம் வில்லனா மாதிரி அதுலேயும் நான் தானேன்னு ஒரு குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்களை வரைக்கும் பயமுறுத்துகிற அளவுக்கு ஒரு காட்டிட்டு இப்போ ஒரு காமெடின்னு வந்த கூட ஒரு நல்ல அரபிக் ட்ரெஸ் போட்டுக்கிட்டு ஒரு சாட்டையால் அடிப்பார் பாருங்க பிரியாணிக்கு. எக்ஸ்ட்ராலி அதெல்லாம் வந்து மென்ஷன் பண்ண முடியுமான்றது. அந்த பிரியாணிக்காக ஒரு கிஸ் பண்ணுவீங்களே, அமேசிங் சார். உண்மையிலே ஒரு நல்ல மனிதர். கண்டிப்பாக எங்கள் 4 பேத்துக்குள்ளே நிறைய விஷயம் நாங்கள் ஒத்துமை இருக்குது. அது எக்கச்சக்கமான விஷயம் சொல்ல முடியல. ரொம்ப சந்தோஷம். அதே மாதிரி ஸ்ரீமன் சார், ரொம்ப நன்றி சார், தேங்க்யூ. ஏன்னா என்னை யாருன்னு தெரியாமலே நான் எப்படியாவது யார் அந்த கண்ணன் ரவி அவரை பார்க்கணுன்னு விருப்பப்பட்டதற்கு ரொம்ப நன்றி சார், தேங்க்யூ சார். அடுத்த ட்ரிப்பு, அடுத்த ஃபங்க்ஷனுக்கு மொத்தம் ஒரு 5 எமிரேட்ஸ் ஃப்ளைட்டே புக் பண்ணி, ஆனால் என்ன இருந்தாலும் எனது எல்லா விஷயமும் துபாயில் தான் சார். என்னோட ஆடியோ லான்ச்சாக இருக்கட்டும், எதுவாக இருக்கட்டும், ஏன்னா என்னை வளர்த்து விட்டது துபாய் மக்கள். உள்ளூரில் இருக்கிறவங்கலாம் சந்தோஷமாக இருக்கிறாங்க, என் கூட இருக்கிறவங்க சந்தோஷமாக இருக்கணுன்றது தான் முதல் விஷயமே. அதனால தான் எல்லா விஷயத்தையும் நான் துபாயிலே பண்ணுறது. இன்னும் எத்தனை படங்கள் ப்ரமோஷன் எது வந்தாலும் அது துபாயில் மட்டும்தான் நடக்கும். கதை கேட்கறதா இருக்கட்டும், ஆடியோ லான்ச்சாக இருக்கட்டும், இல்லை வெற்றி விழாவாக இருக்கட்டும், எல்லாமே கண்ணன் சாராக தான் இருப்பார். அதே மாதிரி வேளாமூர்த்தி சார், ராமமூர்த்தி சார், அவரை பற்றி சொல்லணும்னா என்னோட டைரக்டரு. அவரோட அந்த படத்தை பார்த்து, இவரோட நடிப்பை பார்த்து தான் நான் அந்த டைரக்டரே வந்து நான் சூஸ் பண்ணது. ஏன்னா அருமையான நடிப்பு, ஒரு மதையான கூட்டன்ற ஒரு உண்மையிலே மதையான தான் அவர். சாரி சார் இந்த வார்த்தை சொல்கிறதுக்கு. ஏன்னா அந்த படத்துக்கு அந்த அளவு வந்து ஒரு இதை கொடுத்து அருமையாக கொண்டு போய் ஒரு சிறப்பான நடிகர். அவரெல்லாம் வந்து நிறையா நம்ம யூஸ் பண்ணோம். கண்டிப்பாக வேறு முகங்கள் அவரை யூஸ் பண்ணால் எக்ஸ்ட்ரா ரெடியாக வர்றவர். கண்டிப்பாக சார் இது பிளெஸிங் இல்லை, வேண்டுதல், வாழ்த்துக்கள். கஞ்சா கருப்பு சார் சொல்லவே வேணாம். ஊரில் இருக்கிற மாதிரி அழகாக ஒரு வேட்டி சட்டையோட ஜில்லுன்னு வந்துட்டு ஏதோ பஸ்ஸில் ஏற ஒரு மாதிரி வந்தார் திடீர்னு. என்ன சார் கெட்டப்பையும் இங்கேயே மாற்ற மாட்டீங்களான்னா அதே கெட்டப்லேயே வந்து அழகாக அற்புதமாக ஒரு நார்மலாக இருந்த ஒரு நகைச்சுவை நடிகர். நல்லா வரணும் சார், நீங்களும் ரொம்ப நன்றி, வாழ்த்துக்கள், தேங்க்யூ. காளி வெங்கட் சார் சமீபத்தில் பொணமாகவும் சாமியாகவும், அதாவது பேயாகவும் எல்லாத்துலேயும் ஒரு வேறு விதமாக வித்தியாசம் காட்டிகிட்டு வர்றாரு, மிரட்டிட்டு ரொம்ப அருமையாக பண்ணுறீங்க சார், தேங்க்யூ சார். அதே மாதிரி துபாய்க்கு அடிக்கடி வந்து எங்கள் கூட இருக்கிற சொந்தங்கள் எல்லாத்தையும் கொஞ்சம் சந்தோஷப்படணும். நீங்கள் எல்லாத்துமே ஒரு வேண்டுதல் தான். பக் சார் அவர் அடிக்கடி நாமளும் மறந்துடலாம், நடுவில் கொஞ்சம் பக்கத்தை காணும் மாதிரி சூப்பராக வந்து அந்த படத்தை என்ன அருமையாக கொண்டு போய் ஒரு எழுத்தாளர், ஒரு கதாசிரியர், நிறைய பன்முகம் உள்ளவங்க இங்கே வந்தவங்க எல்லாமே நினைப்பாங்க ஒரு பெரிய நடிகர். கண்டிப்பாக கிடையாது. ஒரு பெரிய நடிகரோட படம் ஜெயிக்கிறதுக்கு இவங்கள மாதிரி உள்ளவங்க தான் முதல்ல. இவங்கெல்லாம் தூக்கி நிறுத்தினா தான் அந்த படம் வந்து கண்டிப்பாக ஜெயிக்கும். கூட நிற்கிறவங்களை வச்சு தான் அந்த படத்தோட மதிப்பீடு.
அதனால் கண்டிப்பாக இவங்க கூட ட்ராவல் பண்ணுறதுலாம் எனக்கு ஒரு ரொம்ப பெருமையான விஷயம், சந்தோஷமான விஷயம். ஏன்னா நான் ஸ்டேஜில் உங்களுக்கு நல்லா தெரியும், பேசவே மாட்டேன் முதல் கண்டிஷன், ஸ்டேஜ் ஏற மாட்டேன் ரெண்டாவது கண்டிஷன், என்னை கூப்பிடக்கூடாது மூணாவது கண்டிஷன் போட்டுவேன். ஆனால் இந்த மாதிரி ஸ்டேஜில் உண்மையிலே வந்து உங்களுக்காக இது வந்து நான் பேசணுன்னு நான் மனசில் நினச்சிட்டு இருந்தது. ரமேஷ் சார் சொல்லவே வேணாம், அருமையாக வந்து உயர்ந்த மனிதர், காமெடியிலையும் உயர்ந்து வில்லன். இப்போ சமீபத்தில் ஒரு மலையாள படத்தில் கூட பார்த்தேன், அருமையாக அதுலேயும் தமிழாகவே நடித்து ஒரு வேறு மாதிரி ஒரு கலக்கியிருந்தார். அற்புதமான மனிதர். ஒரு மணி நேரம் தான் அவங்க கூட இருந்தேன், அந்த 1 மணி நேரம் போனது தெரியல, ஒரு 10 நிமிஷம் உள்ளதான் இருந்த மாதிரி இருக்கு. சார் நம்ம திரும்ப உட்காருவோம், கண்டிப்பாக ஆரம்பத்துலேருந்து தொடங்குவோம். ரொம்ப சந்தோஷம் சார், தேங்க்யூ. நான் பார்த்த ஒரு அற்புதமான மனிதர். அதாவது ஒரு வீட்டில் அப்பா எப்படி இருக்கணும்னா அவரை பார்த்து நிறைய பேர் உதாரணம் சொல்லுவாங்க. அது வந்து ஒரு சாதாரணமான விஷயம் கிடையாது. ஏன்னா நானே பார்த்தேன் அந்த மாதிரி ஒரு நிறைய படம் பார்க்கும்போது வலுக்கட்டாயமாக என் பையனை கூட்டு உட்கார வச்சு, ஏன்னா இன்டைரக்டாக அது ஒரு உள்குத்து, நம்மளையும் அவன் அப்படி பார்க்கட்டுன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஒரு காட்டி அருமையாக படம் பார்க்க வச்ச ஒரு அற்புதமான நடிகர் மட்டும் இல்லை, நல்ல அற்புதமான மனிதர். அந்த பேச்சு கூட பார்த்தீங்கன்னா நான்லாம் மிரட்டுற மாதிரியே பேசுவேன், PS வீரப்பா சார் மாதிரி. பட் ஆனால் அவர் அப்படி கிடையாது, அருமையான மனிதர். அவர் கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா எவ்வளோ நேரம் வேணாலும் பேசலாம்னு தோணும். ஒரு நல்ல மனிதர், நல்ல நட்புக்கு உதாரணமானவர். எப்போ என்ன கேட்டாலும் அந்த நோன்ற வார்த்தையே அவருக்கு தெரியாது போட்டிருக்கு. சார் வாங்க சார்னா எப்போ சார் வரணுன்னுவார். அந்தளவு ஒரு நல்ல மனிதர். கண்டிப்பாக சார் ரொம்ப நன்றி, தேங்க்யூ. என்னோட பல விஷயத்தில் நீங்கள் முன்னே நின்று வந்திருக்கிறீங்க, திரும்ப திரும்ப வரணும். குரேஷி சார் இல்லை, கண்டிப்பாக அருமையாக ஒரு உழுக்குறீங்க. கண்டிப்பாக ராஜ்கிரண் சார் அடிலாம் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு நல்லா தெரியும், கொஞ்சம் கவனத்தில் வச்சுக்கிங்க. ஏதாவது அக்கில் எடுத்து வச்சுக்க போகிறாரு. சூப்பராக பண்ணுறீங்க, நிறையா கேள்விப்பட்டிருக்கேன் சார், நிறையா பார்த்தேன், சூப்பராக பண்ணுறீங்க. அருமை, வாழ்த்துக்கள் சார், தேங்க்யூ. அஞ்சனாஜி சொல்லவே வேண்டாம், சூப்பர், பியூர் வெஜிடேரியன், மறக்கவே மாட்டோம், ரொம்ப நல்லதுங்க, எக்ஸ்ட்ரானரி, அருமையாக பண்ணிட்டு இருக்கீங்க. மேலும் மேலும் இன்னும் சிறப்பாக வர வாழ்த்துக்கள். ஆனந்தராஜுக்கு இந்த அவார்டு கொடுக்குறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷமா. ஏன்னா ஆனந்தராஜ் நானும் ஒன்றா ஃபிலிம் இன்ஸ்டியூட்டில் படித்தோம். இவர் வந்து நடிக்கிறதுக்கு வந்து ஆக்டிங் ஸ்டூடெண்ட்டு, நான் டைரக்ஷன் ஸ்டூடெண்ட்டு. இப்போ அப்போவே பண்ணையார் மாதிரி ஒரு பெரிய ஜிப்பா போட்டு மேலே ஒரு துண்டை போட்டுன்னு வருவார் அவர். ஆனால் அப்போ எங்களை யாருமே மதிக்கலை. இப்போ இவரையும் அங்கே நடிக்கிறதுக்கு கூப்பிடல, நானும் டைரக்டர் ஆவன் யாரும். ஆனால் நாங்கள் 2 பேருமே வந்து அவங்களுக்கு ஒரு சவாலாக வந்து தமிழ் சினிமாவில் எங்களை மறக்க முடியாத ஒரு இடத்துல நாங்கள் வந்து அடைஞ்சது காரணம் அந்த அவமானம் தான். எங்களை அவங்க படுத்தின அவமானம் தான். வந்த உடனே முதல்ல என் படத்தில் வந்து இவர் ஆனந்தராஜ் வந்து ஆட்டோ சங்கர் கேரக்டர் வந்து முதல்ல அவர் வந்து அது முன்னாடி செந்துரப்பூர் நடிச்சிருந்தார். ஆனால் ஆட்டோ சங்கர் வரும்போது இவர் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நினச்சி இப்போ வந்து அந்த கேரக்டருக்கே உயிர் கொடுத்து 25 வருஷம் கழிச்சு அந்த படத்தை பார்க்குறது ஒருத்தர் என்னோட ரிலேட்டிவ் ஒரு அம்மா சொன்னாங்க, இவனை பார்க்கும்போதே பயமாக இருப்பா எனக்கு, எப்படி இவனோட நீ பழகிறீ, இவனை நானும் ஒரே ஸ்டேஜில் இருக்கும்போது அவனோட ஏன்பா போகிற நீ, அவன் ரொம்ப கெட்டவன் பாடினாங்க 25 வருஷத்துக்கு முன்னாடி. அந்த அளவுக்கு அந்த கேரக்டர். அப்படியே வந்து நீங்கள் அடுத்த படம் வந்து நான் வந்து மக்களாட்சி வந்து நெக்ஸ்ட்டு ஜாயின் பண்ணி ஒர்க் பண்ணும்போது அது கொஞ்சம் வில்லனு, கொஞ்சம் காமெடியாகவும் இருக்கணும், கொஞ்சம் பேராசக்காரனாகவும் இருக்கணும், அதான் அரசியல்வாதின்னு வச்சுங்களேன். அதுக்கு இவன் சரியாக இருப்பான், அவர் சரியாக இருப்பார்னு நினச்சா இவர் கூப்பிட்டோம். நீங்கள் மக்களாட்சியோட வெற்றிக்கு மம்முட்டி சார் எவ்வளோ முக்கிய காரணமோ அது மாதிரி ஆனந்தராஜும் அந்த இதுக்கு வந்து ரொம்ப முக்கிய காரணமாக இருப்பார். அவ்வளோ பர்ஃபார்மன்ஸ் வந்து பியூட்டிஃபுல்லாக இருக்கும். அப்புறம் இப்போ தான் பார்க்குறேன் வந்து இவர் இன்னொரு சிவாஜி கணேசன் மாதிரி நடிச்சிருக்காருன்னு பார்க்குறேன். அவ்வளோ கேரக்டர்ஸ் வந்து பிரம்மாண்டமாக இருக்குது. உண்மையிலேயே ஆனந்தராஜ் கங்க்ராச்சுலேஷன், உனக்கு நான் அவார்டு கொடுத்ததுங்கிறது வந்து அந்த பார்ட்டில் நானும் ஒரு சின்ன புள்ளியாக இருக்குங்கிறது ரொம்ப நன்றி. அதுவும் கண்ணன் ரவி சாரோடது. கண்ணன் ரவியே எனக்கு ராபர்ட் நீரோ பார்க்குற மாதிரி இருக்கும். கண்ணன் ரவி பார்த்தா எனக்கு அன்டச்சபிள் வில்லன் மாதிரியே எனக்கு தெரியும். முதல்ல எனக்கு பெருசாக எனக்கு பழக்கம் கிடையாது. கண்ணன் ரவி யாரோ கண்ணன் ரவி ஊரில் இருக்காங்க யாரோன்னு அப்படின்னு வந்து அப்புறமா வந்து சிவா சாரோட ஒருத்தர் வரும்போது இவர் தான் கண்ணன் ரவினார். பார்க்கும்போதே எனக்கு வந்து வேற கெட்டப் தெரிஞ்சுது, இவரு ஒரு நடிகனாக இருப்பார் வருவார் போகுது அப்படின்னு. ஆனால் பழகின பொறுத்து எவ்வளோ நல்லவர்னா, வழக்கமாக வந்து இப்போ ப்ரொடியூசர்ஸ்லாம் நாங்கள் இருக்கோம், ஒரு படம் எடுத்து அடுத்த படம் அவங்க எங்களோட படம் எடுக்கணும்னா வந்து அந்த படம் ஓடி இருக்கணும். ஆனால் ரவி சார் வந்து ஒரு படம் பண்ணார், அந்த படம் சரியாக போகல. அந்த படத்தோட டைரக்டர் இறந்துட்டார். அவருக்கு வயசான அப்பா அம்மா இருக்காங்க.
ஒரு நாள் சிவா சார் ஃபோன் பண்ணார், சொல்லமணி ரவி சார் கண்ணன் ரவி கூப்பிட்டாரு. என்னென்னா அந்த டைரக்டரோட அப்பா அம்மாவுக்கு போய் ஒரு 5 லட்ச ரூபா பணத்தை வீட்டில் போய் கொடுத்துருவாங்க. ஓடாத படத்தோட டைரக்டருக்கு கூட ஒரு தயாரிப்பாளர் வந்து வீடு தேடி போய் பணம் கொடுத்து உதவி பண்ணக்கூடிய ஒரு நல்ல மனுஷனாக இருக்காருன்னு அப்போ தான் கண்ணன் ரவி மேலே எனக்கு ஒரு பெரிய மரியாதையும் நட்பும் தோணுச்சு. ஒரு நல்ல மனிதர். இந்த வாய்ப்பு வழங்கிய தமிழ்நாடு நவுக்கு என்னுடைய நன்றி நன்றி நன்றி. தமிழ்நாடு நவு இந்த ஈவெண்ட் ரொம்ப அழகாக பண்ணியிருக்கீங்க. உங்கள் மொத்த டீமுக்கு வாழ்த்துக்கள். வெரி வெல் ஸ்கிரிப்டட் அண்ட் டைரக்டட். நல்லா கொஷின்ஸ் ப்ரிப்பேர் பண்ணது எல்லாமே நல்லா இருக்கு. கீப் இட் அப். ஷூர் சார். தேங்க்யூ. அவங்களுக்கு ஒரு நன்றி சொல்லணும். ஏன்னா முதல் வந்து போன ட்ரிப்பு வந்து அவங்க திக்கு தெரியாத காட்டில் மாதிரி விசா கிடைக்காம ஒரு இடம் கிடைக்காம ரொம்ப தவிச்சிட்டாங்க. அப்பயே சண்டை போட்டு அந்த மாதிரி ஒரு நல்ல விஷயம் நிறையா பண்ணுறீங்க. ஏன்னா அவங்க பண்ணுறது எல்லாமே கான்செப்ட் பார்த்தீங்கன்னா ஒரு ஆளை குறிக்கோளை வச்சோ அப்படி கிடையாது. அவங்களோட கான்செப்ட் குறிக்கோள் எல்லாம் வித்தியாசமாக இருக்குது. போன ட்ரிப்பு டெசர்ட்டில் பண்ணாங்க, அதே மாதிரி நிறைய பேரை கொண்டு வந்தாங்க. இந்த ட்ரிப்பும் வந்து அவங்க சொன்ன விதம் கரெக்டாக அந்த ஒரு மீடியம் இதில் இருக்கிறவங்க அவங்கள வந்து நம்ம வந்து இந்த மாதிரி பண்ணப்போ உண்மையிலே அருமையான கான்செப்டை இறங்கி பண்ணுங்கள். அது பேக்கில் நான் இருக்கிறேன்னு சொன்னேன். கண்டிப்பாக அதே மாதிரி அவங்களுக்கு கண்டிப்பாக எல்லா வருஷமும் இந்த ஆதரவு இருக்கும். அதில் எந்த மாற்றமும் இல்லை. தோத்துக்கிட்டே இருக்கியாடா? ஆமாம் சார். பக்கத்தில் படுத்து என் கிண்ணத்தை கிள்ளிட்டாரு. எந்த கிண்ணத்தம்மா? ஏயில ஏதாவது பேயை மாட்டி விட்டுருவாங்க. KR குரூப் மிஸ்டர் கண்ணன் ரவி தயாரிப்பில் ஜீவா நடிப்பில் தலைவர் தம்பி தலைமையில் கமிங் ஜோனின் தேட்டர்ஸ். KR குரூப் மிஸ்டர் கண்ணன் ரவி தயாரிப்பில் பிரபுதேவா, வடிவேலு, கௌதம் கார்த்திக், நட்டி, தம்பி ராமையா காம்போ என 3 பிரம்மாண்ட படங்கள் கமிங் ஜோனின் தேட்டர்ஸ். இந்தியாவின் நம்பர் 1 கோல்ட் பையர். பழைய தங்க நகைகளை இன்றே பணமாக்கிக் கொள்ளுங்கள். ஆர்டிகா கோல்ட் கம்பெனி. மேடிக்யூ டெக்னாலஜிஸ் த இடியாப்ப மிஷின் கம்பெனி. உலக சாதனை படைத்த சேலம் தமிழனின் குட்டி இடியாப்ப மிஷின். 3500க்கும் மேற்பட்ட குடும்பங்களின் நம்பிக்கைக்குரிய நிறுவனம் அக்கார்ட் ஹவுசிங். இப்போது ECR நேச்சர் நெஸ்ட் ப்ராஜெக்ட். பிளாட் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் 8 lakhs. குறைந்த விலை நிறைந்த தரம். தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். முந்திரி திராட்சை முழுசா இருக்கு. ஆச்சி பாயாசம் மிக்ஸ். 1 வாங்கினால் 1 இலவசம். The Leader movie based on true story. சாதாரண டெய்லரின் மகன் பிசினஸில் சாதிக்கும் தலைவரே லீடர். கமிங் சூன் இன் தியேட்டர்ஸ். ஃபேஸ், ஹேர், லிப், பாடி ஸ்கின் என 4 வகைகளின் 35க்கும் மேற்பட்ட இயற்கை அழகு பொருட்கள் ஒரே இடத்தில். ட்விஷி ஸ்கின் கேர். பிஸ்வி பினான்சியல்ஸ். 10 வருடங்களுக்கு மேலாக ஹோம் லோன், பர்சனல் லோன், ப்ராப்பர்ட்டி லோன் என 10 லட்சம் வாடிக்கையாளர்களின் பேராதரவில் உலகம் முழுக்க உங்கள் பயணத்தை இனிமையாக்க லிஃபோனிக்ஸ் ஹாலிடேஸ், your luxury travel partner.